வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் மக்கள் நிருபருக்காக இந்த இனிய நிகழ்ச்சி. அரசியல் களம் 2026 ரொம்பவே பரபரப்பா இருக்கு. அதுவும் அதிமுக களம் அதை விட பரபரப்பா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்டிஏ கூட்டணியா இல்ல அதிமுக கூட்டணியா, அதுவே ஒரு தெளிவுபடுத்துறது எல்லாமே இருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா தலைவர்கள், துணைத் தலைவர்கள், இல்ல அங்க இருக்கிற தொண்டர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சின்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது அதிமுக கூட்டணின்றாங்க. இதே இன்னும் தெளிவுபடுத்தாம இருக்காங்க. மக்கள் இத பத்தி என்ன நினைக்கிறாங்க, வாங்க மக்களை சந்திப்போம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கீங்க. 2026 தேர்தல் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கீங்க. அதிமுக ஒரு கூட்டணியில இருக்கு, ஆமா. திமுக ஒரு கூட்டணியில இருக்கு, விஜய் ஒரு கூட்டணியில இருக்காரு, அடுத்து நாத்தாக்கா தனித்து நிக்கிறாங்க. சரி, இப்படிப்பட்ட நிலைமையில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் நினைக்கிறீங்க? நேர்ல பத்தி வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குன்னு பார்த்தாக்கா மக்கள் கையில தானே இருக்கு. மக்கள் கையில இது மழுப்புற மாதிரி இருக்கு. நீங்க எந்த கட்சின்னு தெரிஞ்சுக்கலாமா? நாம் தமிழர். நாம் தமிழர். நாம் தமிழர் 234 தொகுதியில நிக்கிறீங்க. கண்டிப்பா. ஏன் தோக்குறீங்க? ஏன் தோக்குறா, நாங்க தனிச்சு நிக்கிறோம். தனிச்சு நின்று அவங்க இத்தனை லட்சம் ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம். சரிமா, நீங்க ஓட்டு சதவீதத்தை காட்டுறீங்க, ரைட்டு. கண்டிப்பா. வெற்றி இல்லையே, ரிசல்ட் இல்லையே. ரிசல்ட் வந்து இந்த தடவை வந்து 2வது இடத்துல வந்து இடம் பிடிச்சிருவோம்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. 2வது இடம்? ஆமா. அப்ப முதல் இடம் யாருக்கு? முதல் இடம் வந்து அது சொல்ல முடியாதுங்கண்ணா. ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா எப்பயுமே வந்து ரெட்டலிக்கும் திமுகவுக்கும் போட்டு போட்டு பழகி. இல்ல, இப்ப இந்த இடம் எப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து தனியா இருந்தார், அதுக்கப்புறம் பிஜேபி கூட்டணியில போய் சேர்ந்துட்டாரு. ஆனா பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாங்க. இவர் சொல்றாரு அதிமுக கூட்டணின்னு சொல்றாரு. இது ஒரு முரண்பாடா இருக்கா இல்லையா? அதாவது பாஜக தலைவர்கள் சொல்றாங்க எங்க தலைமையில கூட்டணின்றாங்க, எடப்பாடி சொல்றாரு எங்க தலைமையில தான் பாஜக கூட்டணின்றாரு. இவங்களுக்குள்ளேயும் இந்த முரண்பாடு இருக்கு. இது தேர்தல்ல பாதிப்பு ஏற்படுத்துமா? கண்டிப்பா. என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு வெற்றி இருக்கான்னு கேக்குறேன். அதிமுகவுக்கு வெற்றி இருக்கானே, அந்த டைம் வந்து திமுகவுக்கு வந்து மக்கள் அதிகமா வாக்கு செலுத்துவாங்களா தெரியல எனக்கு. ஆனா வந்து திமுக ஒரு பக்கம் வந்து புறம்பேசி திரியிறாங்க. 2வது வந்து இந்த டைம் வந்து அதிமுகவுக்கு வருமா என்னன்னு சந்தேகமா இருக்கு. ஏன் சந்தேகம் வருது? ஏன் அதிமுக கூட்டணிக்கு? எடப்பாடியோட அணுகுமுறை சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? அதான் யார் வந்தாலுமே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த எலெக்ஷன் வர டைம்ல மட்டும் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல மட்டும் ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டாராங்க. சரி, மீதி டைம்ல பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு இன்னும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா யார் வந்தாலுமே அப்ப எங்களுடைய கொள்கை என்னன்னா, தமிழ் தேசியம் எங்களுடைய கொள்கை. யாரு? நாத்தாக்கா. ஆமா, நாங்க எங்களுடைய. ஆனா எங்க அண்ணா வந்தாருன்னா, சீமான் வந்தாருன்னா அந்த இது டாஸ்மாக் எல்லாம் ஒழிச்சிருவாரு. நாடு வந்து ஒரு நல்ல நிலைமை, பசுமையான நாடா மாறிடும். சரிங்க, ஆனா வெற்றின்ற ஒரு விஷயம் எட்டா கனியா இருக்கே உங்களுக்கு, அதை பத்தி நீங்க கவலையப்படலையே? அதானா இப்ப எப்படி சொல்றது, எங்களை வந்து அதிகமா வந்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா தற்கொலை கூட்டங்கள் புரிஞ்சுக்காது. ஏன்னா வந்து தமிழ் தேசியம், தமிழ் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணா வந்து பேசிட்டு இருக்காங்க. சரிங்க. தமிழ் வந்து கரெக்டா பக்குவப்படுத்தி புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறவாங்க. சரிங்க. புரிஞ்சுக்காத ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனில்ஸ்கள் போறதுனால அப்படி இருக்கு. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2026 தேர்தல் நோக்கி காத்திருக்கீங்களா? உங்க ஓட்டு யாருக்கு? இந்த வாட்டி மாற்றமா போடலான்னு இருக்கிறோம். மாத்தி யாருக்கு போட போறீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆனா மாற்றமா பண்ணா புரிஞ்சுக்கணும். அதான் நீங்க புரிஞ்சுக்கங்க. அதிமுக கூட்டணி ஒரு கூட்டணி இருந்தது இல்லையா? இப்ப பிஜேபியோட அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டுகள் கிடைக்குமா அந்த தடவை? அது சொல்ல முடியாது. இல்ல, நான் பொதுவா கேக்குறேன், நமக்கு தோணும் இல்லையா இவங்களுக்கு ஓட்டு விழும் அப்படின்னு. அது வந்து இப்ப சொல்ல முடியல. ஆனா நாங்க வந்து மகளிர்லாம் இப்ப இந்த வருஷம் மாத்தி போடலான்னு இருக்கீங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்தோம், நீங்க மாத்தி போடலான்னு இருக்கீங்க. அப்படின்னா விஜய் மேலேயே அப்படி ஒரு ஆதரவு? ஒரு நல்ல எங்களுக்கு பண்ணுவாரு, நல்ல ஆட்சி வரணும். ஓகே. பெண்கள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுறாங்க. சரிங்க. நடவடிக்கை எடுக்கிறாங்களா? சரிங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் இது பண்றாங்க. சரிங்க. யாராவது வந்து அந்த இது மட்டும் தடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். இல்ல, இப்ப ஜெயலலிதா அந்த காலத்துல வந்து அதிமுக ஒரு பவர் இருந்தது நினைக்கிறேன். சரி, அந்த பவரை எடப்பாடி கொடுக்க மாட்டாரா? தெரியலையே, நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையே. அப்படியா? ஓகே, ஒரு புதிய மாற்றத்துக்காக காத்திருக்கீங்க. பிஜேபி அதிமுக கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ஆதரவு கம்மி தான் பிஜேபிக்கு. சரிங்க. அதிமுக கூட்டணியில பிஜேபி இணைந்ததுனால மைனஸ் நினைக்கிறீங்களா? ஏன் பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு எப்பவுமே? ஏன் அந்த அளவுக்கு ஒரு பிஜேபிக்கு ஆதரவு இல்ல தமிழ்நாட்டுல பொதுவா? எப்படி சொல்றது, பிஜேபி வட மாநிலத்துலதான் அதிகமா அங்கதான் பண்றாங்க. அவங்க அந்த ஒரு பிரம்மையை ஏற்படுத்திட்டாங்கன்றீங்க. அப்ப அதிமுக அவர்கள் தனித்து நின்னா ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா?
கஷ்டம்தான் சார். கஷ்டம்தான். பேசுற சூழ்நிலை. சோ அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் ஒண்ணுதான், இணையாட்டி ஒண்ணுதான்றீங்களா? எடப்பாடி பழனிசாமி அம்மா காலத்துல எப்படி இருந்துச்சு அதிமுக? ஆமா, அம்மா காலத்துல நல்ல மகிழ்ச்சியா இருந்துச்சு இல்லையா? அடுத்து அம்மா பொண்ணுக்கு அப்புறம் அந்த டோட்டலா இதுவாயிடுச்சு. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை அந்த அளவுக்கு கொண்டு போலையா? இல்லன்னு தான் சொல்லலாம். இல்லன்னா அந்த கட்சி பிளவுகள்லாம் ஏற்படுது இல்லையா? சசிகலா போயிட்டாங்க, நிறைய பிரச்சனை, அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை. அதனால மக்களுக்கு அது ஒரு ஈடுபாடு வரல. அவங்களுக்கு மக்களும் ஒரு ஆர்வப்படலன்றீங்க. ஓகே, 2026 எலெக்ஷனை நோக்கி காத்திருக்கீங்களா? காத்திருக்கோம். ஓகே, உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மைண்ட்ஸ்ல வச்சிட்டீங்களா? இப்பயே எங்க ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். திமுக அதிமுக தாண்டி விஜய்க்கு தான். என்ன காரணம், ஏன் விஜய்க்கு போடணும் முடிவு? அவர் வந்து ஜெயிச்சு வந்தா நல்லது பண்ணுவாரு. விஜய் வந்தா நல்லா பண்ணுவாரு, அவர் நம்பிக்கை இருக்கு. சரி, ஜெயலலிதா அம்மா காலத்துல அதிமுக எப்படி இருந்தது? அதிமுக சூப்பரா தான் இருந்தது. இப்ப அதிமுக எப்படி இருக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல? இப்ப இதுவாதான் இருக்குது, தலைகீழா இருக்கு. தலைகீழா இருக்கு, நேர்ல இருந்து தலைகீழ ஆயிடுச்சு. அந்த எல்லாம் பிரிஞ்சதை சொல்றீங்க. ஓகே, ஒரு அதிமுக எல்லாரும் இணைஞ்சா சரியா இருக்குமா? நிறைஞ்சா சரியா இருக்கும். ஆனா எல்லாமே வேற வேற வழியில போயிட்டாங்க. சரிங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன தவறு பண்றாரு அதிமுகல? அவர் வந்து நல்லது செய்யணும்னு தோன்றாரு. ஆனா அவரால வந்து இப்போதைக்கு அது சரிப்பட்டு வரல. எடப்பாடி பழனிசாமி நல்லது செய்ய நினைக்கிறாரு, ஆனா நடக்கல. ஓகே, அதுவும் இப்ப பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்திருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது அவங்களோட விருப்பம் தான். சூப்பர், அது நம்மளும் சொல்றதுக்கு இல்ல. சரி, அவங்க பிஜேபி கூட்டணியில அதிமுக இணைந்ததுனால ஓட்டு அதிகமாகுமா? கம்மியா தான் ஆகும். ஏன், என்ன பிஜேபினாலே ஒரு யோசிக்கிறாங்க, என்ன காரணம்? அது முன்ன வந்து நல்லது பண்ற மாதிரி பண்ணாங்க. அப்புறம் இப்ப எதிர்கட்சினால இவங்க கொஞ்சம் டிமாண்ட் பண்றாங்க. அதனால இப்போ எதுவும் சொல்றதுக்கு அளவு இல்ல. சோ இப்ப அதிமுகக்கும் ஓட்டு விடுறது டவுட் தான். விஜய்க்கு தான் வெற்றி விசில். ஓகே, நீங்க சொல்லுங்க, 2026 எலெக்ஷன் எதிர்பார்ப்போட இருக்கீங்களா? ஆமா. யாருக்கு வெற்றி வாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இப்போ சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கேவுமே பாத்தீங்கன்னா வந்து ஈக்குவலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே எப்படி இருக்கு? அவங்க பக்கம் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த் ஆயிட்டு தான் இருக்காங்க. ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த் ஆயிட்டு இருக்காங்கன்றீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஓரளவுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கா? ஆமா, ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா வந்து யார் வேணாலுமே வின் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்கு. ஓ, யார் வேணாலும் வின் பண்ணலான் இருக்கு. சரி, இப்ப பிஜேபி கூட்டணி அதிமுக இல்லையா? அவங்க வந்து வெளியில சொல்றாங்க அதிமுக கூட்டணி, அதிமுக சொல்றாங்க. பிஜேபி காரங்க சொல்றாங்க எங்க தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணின்றாங்க. ஏன் அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கு, ஒரு கிளாஷ், பவர் கிளாஷ்? அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து அவங்க டீமுக்குள்ளேயே வந்து நிறைய இருக்கு இஷ்யூஸ், பிரச்சனை. அதிமுகக்குள்ளேயே நிறைய சண்டைகள் இருக்கு. அவங்கதான் இது பண்ற மாதிரி. ஓகே, இப்ப யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ப்ரோ? நான் ஓப்பனா கேக்குறேன், விஜய், அதிமுக, திமுக, யாருக்கு அதிக பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் இருக்கு ஆப்வியஸா. ஆளுங்கட்சியா அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன் உங்க மனசுல அப்படி தோணுது டிஎம்கேக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது? ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 75 இயர்ஸா இருக்காங்கல்ல தெரியல. சோ அவங்கள அதிமுக அந்த இடத்த விட்டுட்டாங்களா? அந்த ஸ்டாக்னஸ் விட்டுட்டாங்களா? என்ன காரணம்? அது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மாதிரி இருக்குல்ல, வீக் ஆயிட்டே இருக்காங்க அவங்க ஸ்டெப் ஸ்டெப்பா. நிறைய பிரியறதுனால அந்த உள்ளுக்குள்ள பிரச்சனைகள்னால ஒரு வீக்னஸ் தெரியுது. வீக் ஆயிட்டே இருக்காங்க ஆல்மோஸ்ட். எப்படி இருக்கீங்க? 2026 எலெக்ஷன் நோக்கி காத்திருக்கீங்களா? கண்டிப்பா. ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கா இல்ல? இல்ல ரொம்ப எதிர்பார்ப்பு. ஓகே, இப்ப யாரு மேல மனசை பறி கொடுத்து காத்திருக்கீங்க ஓட்டு போடுறதுக்கு? ஓட்டு போடுறதுக்கு விஜய் தான். விஜய் தான். சட்டுன்னு சொல்லிட்டீங்க. திமுக அதிமுக பெரிய பெரிய கட்சி இருக்கு, எப்படிங்க அதெல்லாம் மறந்துட்டீங்க? அப்படிலாம் இல்ல, மாற்றம் வேணும்ன்றதுக்கோசம் கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு. விஜய் வந்தா ஒரு மாற்றம் தருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்ப விஜய் மேல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு இல்லையா? அந்த கரூர் இழப்புகளா இருக்கட்டும், இப்ப த்ரிஷாவுடைய விஷயமா இருக்கட்டும், அவருடைய மனைவி சங்கீதா விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்க மனசுல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலையா? கண்டிப்பா ஏற்படுத்திருக்கு. அதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்க அது விஜயோட பர்சனல் லைஃப்ன்றீங்க. சரி, இப்ப திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் கூட்டணி, அதிமுக கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஓட்டு போடுற நபரா நீங்க சொல்லுங்க. அதிமுக பத்தி கருத்தே இல்ல. அதிமுக பிஜேபி இணைஞ்சிருக்குல்ல, அது பிளஸ்ஸா மைனஸா உங்களுக்கு? பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சில இது சொல்ல முடியல, தெரியல. ஜெயலலிதா அம்மா காலத்துல அதிமுக எப்படி இருந்தது? கிங்கா சூப்பரா இருந்துச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக எப்படி வச்சிருக்காரு? அது நல்லா இருக்கா? அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கா? இப்ப அந்த அளவுக்கு தெரியலங்க. ரொம்ப
வலுவிழந்திருக்காங்க. வலுவிழந்திருக்கு. அந்த நிறைய பேர் பிரிஞ்சதை சொல்றீங்களா? சசிகலா எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு. வெளியே போனதுனால வலுவிழந்து. ஓகே, அப்ப அதிமுக இந்த 2026ல வெற்றி வாகை சுடுறது கஷ்டமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. முதலிடம் யாருக்கு? உங்க ஆளுக்கு தான் சொல்லலாம். ஆ மெஜாரிட்டி எப்படி திரும்பும்னு சொல்ல முடியாது. சரி, ரெண்டாவது இடம் யாருக்கு? ரெண்டாவது இடம் கண்டிப்பா விஜய்க்கு. முதலிடம் முதல் இடம் யாருக்குன்னு கணிக்க முடியல என்னால. அது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. சும்மா இல்ல வேண்டாம், அதை கணிக்க முடியல. ஆனா இப்பயே நீங்க சொல்லிட்டீங்க விஜய் 2வது இடம் தான். இப்ப அதிமுக கூட்டணி, பிஜேபி அதிமுக கூட்டணி, இவங்க என்ன சொல்றாங்க? பிஜேபி என்ன சொல்றாங்க? எங்க தலைமையில கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணின்றாங்க. அதிமுக என்ன சொல்றாங்க? எங்க தலைமையில கூட்டணின்றாங்க. ஏன் இந்த கூட்டணிக்குள்ள இவ்வளவு முரண்பாடு? அவங்க வாங்கி சரியில்லைனால அது கூட்டணி எனக்கு இன்னைக்கு எங்க விருப்பம் இல்லை. விஜய் வாஜ்பாய் சரிங்க. அது அதனால எடப்பா தனியா நின்னாரு. ஃபர்ஸ்ட் தனியா நின்னாரு. சத்தமா பேசுங்க. தனியா நின்னாரு, அவ்வளவு சீட் வாங்கினாரு. சரிங்க. இந்த சீட் வாங்கியிருந்தாரு. சரிங்க. இந்த வாட்டி நான் வந்து என்னுடைய மாற்றத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ஏடிஎம்கே கிடையாது, நான் டிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது. ஆனா விஜய்க்கு தான் என் ஓட்டு. புதுசா மாற்றம் வர்றதுக்காக புதுசா ஒருத்தர் வர வைக்கணும். இவ்வளவு வருஷமா அவங்க ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. நீங்க ஆனா முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தீங்க. கொண்டு வந்தா எம்ஜிஆர் ரசிகன் தான். ஏங்க நான் என்ன கேக்குறேன், உங்க ரத்தத்திலேயே அந்த எம்ஜிஆர் தான் இருப்பாரு. எப்படி மனசு வருது விஜய்க்கு ஓட்டு போட? நான் எதுக்குன்னு சொன்னா, இவ்வளவு நாளா சந்திச்சதே 2 பேர் தான் சந்திச்சே இருக்கோம். நல்லா வச்சுக்க, வாழ்க்கையில நான் 60 வயசு ஆயிடுச்சு. புது மாற்றம். விஜய் என்ன பண்றாரு? அந்த ஒரு 5 வருஷம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். அவரு இல்ல, அவரு எப்படி அவர் பர்சனல் விஷயம் அப்படி ஒரு 5 வருஷம் கொடுத்து அவர் நுழைவு செய்யறாரு இல்லையா? நம்ம 5 வருஷம் பார்த்து தெரிஞ்சு விட்டு அவரு அப்புறம் முடிவு. என்ன கேக்குறேன், உங்களுக்கு மனசு வலிக்கலையா? நம்ம அதிமுக ஓட்டு போட்டோம். எனக்கு வலிச்சு. கமலஹாசன் கூட நான் போட்டதே கிடையாது, சீமான் கூட போட்டது கிடையாது. இந்த வாட்டி நான் இவ்வளவு நாள் அதிமுக இருந்தது போதும், இனிமேல் நான் விசிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு ஓட்டு எப்படி நடக்கிறாருன்னு அதுக்குதான். சரி, இப்ப பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வச்சதுதான் பெரிய தப்பா? அது வச்சதுதான் பெரிய தப்பா? ஏன் அப்படின்னு தப்பு? எங்க தெரியாம இப்ப எவ்வளவு பிரச்சனை வருது, எவ்வளவு செய்யறாங்க, எவ்வளவு பிரச்சனை வருது, அது கேட்டாலே பிஜேபின்னு ஒரு கூட்டணினாலதான் அதிமுகவுக்கு கெட்ட பேரு. அதனால இந்த தடவை ஓட்டு விடுறது டவுட். ஆனா எங்க வீட்டுல எல்லாம் எல்லாருமே நாங்க ஏடிட்டு தான். பையன் பொண்ணு எல்லாருமே ஏடிட்டு. சரிங்க. 4 பேருமே விஜய்க்கு தான் போடுறோம் சார். நாங்க 3 பேர். இப்ப ஏடிஎம்கே காரங்களாம் விஜய் கிட்ட போயிட்டீங்களா? நான் ஒண்ணு கேக்குறேன் சார், நான் தப்பா எடுத்துக்காதீங்க. விஜய் த்ரிஷாவை பத்தி என்னென்னவோ தகவல்கள் வருது, அவங்க சங்கீதா விவாகரத்தை பத்தி பல விஷயங்கள் வருது. இப்ப எம்ஜிஆர் 2 பாயிண்ட் வச்சாரு, சின்ன ஆக்டிங் எல்லாம் பொண்டாட்டி வச்சு 2 பாயிண்ட் இல்லையா? இதெல்லாம் சகஜம். இதெல்லாம் சகஜம். இதை வந்து அவங்க பர்சனல் லைஃப்ல அதை குழப்பி மக்களை வந்து குழப்பலான்னு பாக்குறது. எனக்கு என்ன பொறுத்தவரை அது அவங்க குடும்ப வாழ்க்கை, அது நம்ம பேச ரைட்ஸ் கிடையாது. நம்ம வந்து பணம் இருந்தா 2 பாயிண்ட் வச்சுக்கலாம். அது யாரும் கேட்கறதுக்கு. அது வந்து பணம் இருந்தா 2 பாயிண்ட் வச்சுக்கலாம், தாராளமா வச்சுக்கலாம். பணம் இருந்தா 2 பாயிண்ட் வச்சு அனுப்பி. பணம் எதுக்கு பண்ணி வச்சுக்க? நான் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுக்கோ. பணம் இருக்கிறது 2 பொண்டாட்டிக்கு. ஒரு பேயை தேடி ஓடுறாங்க. பணம் வந்து பேய். பாதுகாக்கிறது தான் ரொம்ப பேர் அலையறாங்க. கண்டி மக்களை யாருமே நினைக்கிறாரு. பணம் நீங்க நல்லா பேச நாளைக்கு பத்தி எதாவது செஞ்சுட்டா அந்த பிரச்சனை வந்து உங்க மனசு எதுவும் பண்ணல. விஜய் வாழ்க்கை அது விஜய் பிரச்சனை விஷயம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்? அவர் 20-30 வருஷமா ஃபேன். ஓகே, அப்ப ஓட்டும் அவருக்கு தானா? எங்க திமுக அதிமுக தாண்டி எப்படி ஓட்டு போட மனசு வரும்? அப்படி இல்ல, புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு போடலாம். இப்ப திமுக ஆளுங்கட்சி, அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதிமுக பவர்ஃபுல்லா இருக்கா இப்ப? அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. இப்ப புதுசா வந்தவங்களுக்கு போடலான்ட்டு. எப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சி அதிமுக, அதை பத்தி தெரியாதுன்னுட்டீங்க. அம்மா காலத்து அதிமுக ஞாபகம் இருக்கா? அது எப்படி இருந்தது? நல்லாதான் இருந்துச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி அந்த அதிமுக வச்சிருக்காரு? நல்லாதான் இருந்தது. ஆனா இப்ப புதுசா வந்தவங்களுக்கு போடலாமே. ஓகே, நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்க. இப்ப எனக்கு புதுசா ஒண்ணு வேணும். சரி, விஜய் மேல அப்படி என்ன நம்பிக்கை? நம்பிக்கை எல்லாம் பண்ணுவாரு. இவ்வளவு சினிமா விட்டு இவ்வளவு சம்பளத்தை விட்டு வந்திருக்காரு. இந்த விஜயோட பர்சனல் லைஃப் பத்தி நிறைய பேசுறாங்க இல்லையா? த்ரிஷாவுடைய விஷயங்கள் சொல்றாங்க. தேவையில்லை. கரெக்ட். அவங்க மனைவி சங்கீதா விவாகரத்து, அதை பத்தி நமக்கு தேவையில்லாத வேலை. அது அவங்க குடும்ப வாழ்க்கை. அப்ப அதை ஏன் பரப்புறாங்க மீடியால? அது வருத்தமா இருக்கு உங்களுக்கு. சோ அது அவருடைய பர்சனல் லைஃப். அதனால உங்களுக்கு விஜயோட இமேஜ் குறையல. அப்பவும் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறீங்க. நான் இன்னொன்னு கேக்குறேன், 41 உயிர்கள் கரூர்ல இவரால தான் போச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க.
அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது பத்தி இவருடைய தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது சோ மக்கள் தான் விஜய் மக்கள் விழுந்து விழுந்து அதிகமா வந்ததால அது விபத்து நடந்தது. அது மக்களுடைய தவறான முடிவு. அவ்வளவுதான். சோ விஜய் மேல அபிமானம் இருக்கு உங்களுக்கு. இருக்கு. விஜய்க்கு தான் ஓட்டு, விசில் தான். ஆமா. நன்றி சார். இந்த 2026 எலெக்ஷன் வரைக்கும் பரபரப்பா காத்துட்டு இருக்கீங்களா? விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? வாட்டி யங்ஸ்டர்ஸ் நடுவில் ஆதரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, திமுக அதிமுக தாண்டி விஜய்க்கும் ஓட்டு விழுமா? நியூட்ரலான ஓட்டுங்க எல்லாமே இந்த பக்கம் வரும்ன்றது என்னோட கணிப்பு. நியூட்ரல் ஓட்டுகள், இது போடலாமா அது போடலாமான்னு யோசிக்கிறவங்க, எந்த கட்சியும் சாராதவங்க இருக்கிறவங்க எல்லாமே இந்த பக்கத்துல. ஒரு காலத்துல அதிமுக ஆகும்னு இருந்தது. இப்ப அதிமுக எப்படி இருக்கு? எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சிருக்காரு பிஜேபியோட. அதிமுக ரொம்ப வீக்கா தான் இருக்கு. பிஜேபி கூட்டணின்றதுனால பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ் தான். மைனஸ் தானே? ஏங்க, அது ஒரு நமக்கு ஆளுங்கட்சிங்க, நம்ம டெல்லியில இருக்காங்க, அவங்க அது ஒரு பவர் தானே நமக்கு. இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். தமிழ்நாட்டுல பிஜேபி எடுபடாது. ஓகே, அப்ப அதிமுக டவுட் தான்றீங்க. நீங்க விஜய் மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த விவாகரத்தா இருக்கட்டும், த்ரிஷாவுடைய லவ் அப்படிலாம் நிறைய பேசிக்கிறாங்க, அதெல்லாம் பாதிக்காதா ஓட்டு? ஜனங்க வந்து ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க. ரெண்டு பேருமே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் அதிமுகவும். சரிங்க, ஆனா செய்ய மாட்டேன்றாங்க. சரிங்க சரிங்க. வந்துட்டா அதுக்கப்புறம் யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்ற ரேஞ்சில தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால ஒரு புது மாற்றத்தை நோக்கி மக்களும் காத்திருக்காங்க. சோ விஜயோட பர்சனல் விஷயங்கள் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. விஜய் இப்ப பிளஸ்ஸா இருக்காரா மைனஸா இருக்காரா? விஜய் இப்ப பிளஸ்ஸா தான் இருக்காரு. உங்களை பார்த்தோன்னே நான் விஜய் ரசிகர்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வந்து விஜய் வந்து இதே இப்ப மீடியால இருந்திருந்தாருன்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகும் போது மட்டும்தான் அவருக்கு அவரோட ஃபேன்ஸ் அப்பதான் ஒரு கூஸ் பம்ப்ஸே ஆரம்பிச்சு. இப்ப ரீச் ஆயிட்டு இருக்காரு, இன்னும் இப்ப அதிகமா ரீச் ஆகுறாரு. இப்ப வந்து டெய்லியும் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கு அவருக்கு. டெய்லியும் ஒரு பாப்புலர் ஆகிட்டே இருக்காரு, எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்காரு. சரி, நான் இப்ப ஒரு இடம் இப்ப எனக்கு உடனே மனசுல ஒண்ணு தோணுது. இந்த நம்ம சங்கீதா விவாகரத்து, த்ரிஷா அவங்களோட திருமணத்துக்கு வந்தது, இந்த விஷயங்கள்லாம் ஒரு நெருடலா இருக்கு. இப்படி வந்தாதான் நிறைய பேர் அவரை பத்தி பேசுவாங்க. புரியுதா? இதெல்லாம் பாலிடிக்ஸா? எல்லாமே பாலிடிக்ஸ் தான் நடக்கிறது எல்லாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் எப்படி பண்றாரா இல்ல அடுத்தவங்க பண்றாங்களா எனக்கு தெரியல. அப்ப நீங்க விஜய் ரசிகரா இதை ஏத்துக்கிறீங்க, பெருமைப்படுறீங்க? பெருமைப்படுறது ஒரு விளம்பரம் கிடைக்குது. இப்ப நம்ம இப்ப அவ்வளவுதான், நான் மறந்துட்டேன். இப்ப அது ஒரு டிவோர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப எனக்கு எல்லாத்தையும் மறந்துட்டேன். அவ்வளவுதான், எல்லாமே 2 நாள் தான் இந்த ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும். ஒரு நாள் 2 நாள். விஜய் வந்து லைம் லைட்ல இருந்துட்டு இருக்காருன்றீங்க, மக்களுக்கு இது தப்பான நோக்கம் எதுவும் ஏற்படாதுன்றீங்க. அந்த ஒரு நாள் 2 நாள் தப்பான நோக்கம் இருக்கும், அப்புறம் அப்படியே அது மாறிடும். அவ்வளவுதான், ஏன்னா இந்த ஜெனரேஷன் அப்படிதான். சரி, இந்த விஜயை தாண்டி திமுக அதிமுக எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் டஃப் கொடுப்பாங்க. இப்ப அவங்களும் ஒரு ஆளும் அவங்க கூட்டணிய இது. அதிமுக பிஜேபியோட இணைஞ்சிருக்கிறத பத்தி ஒரு இளைஞனா உங்களுடைய கருத்து? அதிமுக பிஜேபியோட இணைஞ்சிருக்கு, அது பிளஸ்ஸா மைனஸ்? அவங்கள பொறுத்தவரை மைனஸ் தான். ஏன்னா நம்மளோட பீப்புள்ஸ் வந்து பிஜேபிக்கு ஆப்போசிட்டா தான் இருக்காங்க. ஏன் அது ஒரு மனநிலை இருக்கு? நான் ஒரு இளைஞனா உங்ககிட்ட கேக்குறேன், ஏன் பிஜேபினாலே ஒரு முக சுளிப்பு ஏற்படுது? எனக்கு இவ்வளவு நாள் எதுவும் தெரியல. இப்ப ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா, பராசக்தி. சரிங்க. அது வந்து காங்கிரஸ்க்கு ஆப்போசிட்டான படம் தான். சரிங்க. இருந்தாலும் பிஜேபின்றத வந்து மோடியோட அவங்களோட கட்சி, அவங்க கட்சி தான் அது, அவங்க கட்சி தான். சரிங்க. அது அந்த ஹிந்தி வழியாவே இருந்து வர்றதுனால தமிழ் மக்களுக்கு அடுத்த லாங்குவேஜுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால அது காங்கிரஸ் பிரச்சனையா இருந்தாலும் அங்க கூட நீங்க அந்த பிஜேபி தான் லிங்க் பண்ணி பாக்குறீங்க. அப்படி அதுதான் பாலிடிக்ஸ். அப்படி பார்த்தா சரி, இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி, அவங்களுடைய கூட்டணியே ஒரு மைனஸா தான் இருக்குன்றீங்க? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா பிஜேபிக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கிறதுனால ஓட்டு விடுறது கஷ்டம். அதை நம்ம இப்ப சொல்லிடுறோம். ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் மேபி அவங்க வின் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம நினைச்சதுதான் தப்பு. ஏடிஎம்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆயிடுச்சுன்னா நம்ம நினைச்சதான் தப்பு. அப்படி அதாவது நீங்க வின் பண்ணி காட்டுங்க, நாங்க ஏத்துக்கிறோம்ன்றீங்க. அதாவது பிஜேபி நல்ல பேர் வாங்கணும்னா இந்த ஜெயிச்சு காட்டணும்ன்றீங்க, டெஸ்ட் வைக்கிறீங்க அவங்களுக்கு. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன். ஒருவேளை வின் பண்ணிட்டாங்கன்னா அப்ப நம்ம தான் தப்பா நினைச்சிருக்கோம் போல இவ்வளவு நாள். சரி, காலத்துல பாக்கலாம். திமுக எந்த அளவுக்கு இருக்கு இதுல வின் பண்றவங்களுக்கு, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு? செம்ம டப்பா தான் இருக்கு. ஓகே, இதே இப்போதைக்கு விஜய் வராம இருந்திருந்தா திருப்பி அவங்க தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. திமுக தான் வந்து கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. தெரியல, மேபி அவங்க லக்கு. விஜய்க்கு வெற்றி எப்படி இருக்கு சார்? விஜய்க்கு வந்து எவ்வளவு சதவீதம் விஜய்க்கு வெற்றி? 75%. இவ்வளவு எதிர்ப்புகளை மீறி, இவ்வளவு கான்ட்ரோவர்சி மீறி இன்னும் வரும் பாருங்க. இது வரைக்கும் இல்லாத இதெல்லாம் எடுத்துட்டு வந்து விடுவாங்க இனிமேல். ஓகே, பர்சனல் லைஃப் எடுத்தாச்சு, பொதுமக்கள் இறப்புகள் இன்னும் நிறைய இருக்குன்றீங்க. நிறைய இருக்கு. அப்ப எலெக்ஷனுக்குள்ள விஜய் ஒரு தெளிவோல படுத்துவாரு. அப்படி பண்ணாதானே ஒரு தலைமை உருவாக்க முடியும். ஏங்க, இவ்வளவு பிரச்சனை பண்ணிதான் ஒருத்தர் உருவாகணுமாங்க?
அப்படிதானே இந்த ஜெனரேஷன் அப்படிதானே இருக்கு. அப்படிதான் செய்யறாங்கன்றீங்க. வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகே, விசிலுக்கு தான் உங்களுடைய ஓட்டு. என்னோட ஓட்டு விசில். மக்கள் அவங்க கருத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தாங்க, எந்த விஷயத்த நம்ம அழகா வெளிப்படுத்துறோமோ அந்த விஷயம்தான் மக்கள் மனசுல இருக்கும். அதிமுகல இது என்டிஏ கூட்டணி ஆட்சியா இல்ல இது அதிமுக ஆட்சியான்னு ஒரு குழப்பத்திலேயே தான் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.